பல சர்ப்ரைஸ்களுடன் AK-63 படத்தின் அறிவிப்பு. ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் குட் பேட் அக்லி என்ற திரைப்படத்தில் நடிக்க உள்ளார் அஜித். இப்படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிக்க தேவஸ்ரீ பிரசாத் இப்படத்திற்கு இசையமைக்க உள்ளார். மிகப்பெரிய பொருட்செலவில் பிரம்மாண்டமாக இப்படம் தயாரிக்க உள்ளது. மேலும் அஜித்தின் திரை பயணத்திலேயே வித்தியாசமான படமாக இருக்கும் என்றும் எதிர்பார்ப்பு அனைவரிடம் இருந்து வருகின்றது. தீவிரமான அஜித்தின் ரசிகரான ஆதிக் இப்படத்தை பார்த்து செதுக்க உள்ளார். இதைத் தொடர்ந்து இப்படத்தின் படப்பிடிப்பு ஜூன் மாதம் துவங்க இருப்பதாகவும் அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கும் இப்படம் திரையில் வெளியாக இருப்பதாகவும் தகவல் வருகின்றன. இந்த நிலையில் தற்போது இப்படத்தின் செட் ஒர்க் ஒரு பக்கம் போய்கொண்டு இருக்கையில் மறுபக்கம் நடிகர்களின் தேர்வும் விறுவிறுப்பாக போய்கொண்டு இருக்கின்றது. இப்படத்தில் அஜித்திற்கு ஜோடியாக நடிக்க பிரபல நடிகையான தப்புவிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் கண்டு கொண்டேன் படத்தில் அஜித்துடன் நடித்து தப்பு தற்போது மீண்டும் 24 வருடம் கழித்து அஜித்துடன் இணைவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதைத் தொடர்ந்து இப்படத்தில் வில்லனாக நடிக்க பாபி தியோஸை தேர்வு செய்துள்ள ஆதிக் அனிமல் படத்தில் வில்லனாக நடித்து தமிழ் ரசிகரிடம் பிரபலமான பாபி தியோஸ் தற்போது சூர்யாவின் கங்குவா படத்திலும் வில்லனாக நடித்து வருகின்றார். இதையடுத்து தன் படத்திலும் பாபி தியோஸ் வில்லனாக நடிக்க வைக்கலாம் என நினைத்துள்ளார் ஆதிக். ஆனால் அஜித் அதனை நிராகரித்து விட்டாராம். அனிமல், கங்குவா என அடுத்தடுத்து பாபி தியோஸ் வில்லனாக நடித்து வருகின்றார். இதனைத் தொடர்ந்து நம் படத்திலும் பாபி தியோஸ் வில்லனாக நடித்தால் ரசிகருக்கு சலிப்பு தட்டிவிடும். எனவே வேறு ஒரு வித்தியாசமான தமிழ் ரசிகர்களுக்கு பரிச்சயமில்லாத நடிகரை வில்லனாக போட்டால் சிறப்பாக இருக்கும் ஆதிக் என பதிந்துள்ளார் அஜித். இதையடுத்து பாலிவுட் நடிகர் ஜான் ஆப்ரகாமை குட் பேட் அக்லி படத்தில் வில்லனாக நடிக்க வைக்க முடிவெடுத்து உள்ளனர். விரைவில் இதை பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது.